அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் மாதமான புனித மாதம் முஹர்ரம் மாதத்தின் 3வது வியாழக்கிழமையில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மிச்சம் இருக்கிறது ஒரு வியாழக்கிழமை தான் இருக்கும். இது போனால், இந்த புனித மாதம் போனால் இதோட அடுத்த வருஷம்தான். அடுத்த புனித மாதங்கள் வரத்துக்கு இன்னும் டைம் ஆகும். இதோட அடுத்த புனித மாதம்னா ரஜப் தான். இப்போ ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஜும்மா நாளில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு எந்த அளவுக்கு அதிக சிறப்பு இருக்கின்றதோ அதே போல் இந்த புனித மாதங்களில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாட்கள். 30 நாட்கள்னால் 30 நாட்களும் சிறந்த நாட்கள் தான். இந்த நாட்களை நாம் சின்னதாக ஒரு அமல்கள் செஞ்சாலும் அதிகப்படியான கூலிகள் நமக்கு இருக்குது. அதை நினைவில் வச்சுக்கிட்டு அதிகமான அமல்கள், குறைந்த அமல்கள் நீங்கள் செஞ்சாலும் அதை ரெகுலராக பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதத்தை சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குல்ல, அதை கண்ணியப்படுத்துங்க. ஏன்னா அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதம் இது. அப்போது நாமும் அவசியம் கண்ணியப்படுத்தணும். நிறைய நபிமார்களின் துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்ட மாதம் இது. நாமும் துவா செய்யும் போது நம்முடைய ஒரு வருஷம், சில துவாக்கள் எல்லாம் ஒரு வருஷம் எல்லாம் கபூல் ஆகாமல் அப்படியே பெண்டிங்கில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஒரு மாதத்தில் அந்த துவாவே நீங்கள் திருப்பி கேட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே கைகூடி வரும். துவாக்கள் கேட்பதில் மட்டும் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சில நேரங்கள் தாமதம் ஆகலாம். இப்போ நம்ம துவா செய்கிறோம், அல்லாஹ் ஒரு டைமை வச்சுருப்பான். நமக்கு இந்த நேரத்தில் இதை தரணும் அப்படின்னு சொல்லி டைமை வச்சுருப்பான். நாம் துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு டைம் சேஞ்ச் ஆக அந்த ஒரு நேரம், அந்த நாளைக்காக இருக்கலாம், இல்லை ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா அல்லாஹ் குறித்து வச்சுருக்கலாம்ல, இந்த நேரத்தில் இந்த மனிதனின் விதியை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நிர்ணயித்து வச்சுருப்பான். நம்ம அது வரைக்கும் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம். நாளைக்கு தான் நமக்கு அந்த பிரச்சனை தீரப்போகுதுன்னா இன்றைக்கி நமக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துடும். இவ்வளோ நாள் நம்ம துவா கேட்டோம், நம்ம துவா கபூல் ஆகலையே, அப்போ நாம் எதுக்கு கேட்கணும் சொல்லிட்டு சின்னதாக ஒரு விரக்தி துவா கேட்பதை விட்டுருவோம். அந்த ஒரு விஷயத்தை அவ்வளோதான், இதுக்கு மேலே நிறைவேறாது சொல்லிட்டு. இதற்கு காரணம் ஷைத்தான் நம்ம மனசில் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவான். அப்போ என்ன நடக்கும்? நம்ம துவா கேட்பதை நிறுத்திவிட்டால் அல்லாஹ் அதை அப்படியே நிறுத்திடுவான். பொறுமையாளர்களுடன் தான் அல்லாஹ் இருக்கின்றான். சின்னதாக அந்த பொறுமை நம்ம விட்டு போனால் கூட நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் கை நழுவி போயிடும். அதனால் துவா கேட்பதில் நமக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். இது நடக்காது, இது முடியாது, அவ்வளவுதான், இந்த துவா நமக்கு கபூல் ஆகவே ஆகாது சொல்லிட்டு நீங்கள் முடிவு செய்யாதீங்க. முடிவு செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவன் நினச்சா எந்த நேரத்திலும் தருவான். ஆனால் அவன் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை வச்சுருப்பான். அந்த நேரத்தில் தான் தருவான். அது வரைக்கும் நாம் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த குறிப்பிட்ட அந்த நேரம் தான் நமக்கான சோதனை. நாம் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்படி இருக்கிறோம்? நம்பிக்கை இழக்கின்றோமா, பொறுமையுடன் இருக்கின்றோமா சொல்லிட்டு அல்லாஹ் பார்ப்பான். அதனால் நம்பிக்கை என்றைக்குமே இழக்காதீங்க. பொறுமையுடன் தொடர்ந்து துவா செஞ்சு கொண்டே இருங்க. இன்றைக்கி நான் ஒரு சிறந்த ஒரு வசனத்தை நான் சொல்ல போகிறேன். முஹர்ரம் மாதத்தில் ஓதப்பட்ட ஒரு வசனம். முஹர்ரம் மாதம்னாலே என்ன ஒரு சிறப்பு? ஆஷுரா நாள். எதுக்காக ஆஷுரா நாள்? கடல் பிளக்கப்பட்ட நாள் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடலை பிளந்து காப்பாற்றினான். கடலை பிளந்து ஒரு வழியை உருவாக்கி காப்பாற்றினான். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் அந்த ஆஷுரா நாளில் நம்ம எல்லாமே நோன்பு வச்சுட்டு வரோம். அப்போ சிறந்த ஒரு நாளில் அந்த கடல் பிளக்கப்படுவதற்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துவாவை கேட்குறாங்க. ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அதை சொன்ன உடனே தான் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிகழுது. அந்த வசனத்தை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அந்த வசனம் வேறு எதுவுமே இல்லை. இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தீன். இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தீன். ஒரு காலும் இல்லை, நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கிறான், எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான். எந்த ஒரு சூழ்நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒரு துவாவை சொல்கிறாங்கன்னா, முன்னாடி கடல் வந்துடுச்சு. அதாவது ஃபிரௌனோட பெரும் படை இவங்களை துரத்திக்கிட்டே வருது. இவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கடல் அந்த இடத்துல அப்படியே நின்றுடுறாங்க. தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை அவங்களுக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா ஃபிரௌனின் அந்த படை அவங்கள துரத்திக்கிட்டே வருது. அவ்வளோதான், மாட்டிக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட வராங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நம்ம தப்பிக்க வழியே இல்லை, நம்ம வசமாக மாட்டிக்கொண்டோம் அப்படின்னு சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஒரு வசனத்தை சொல்கிறாங்க. நிச்சயமாக இல்லை,
என் இறைவனின் கட்டளைப்படி தான் நான் எல்லாமே செஞ்சுட்டு வரேன். அவன் என் கூட தான் இருக்கிறான். நிச்சயமா சீக்கிரமா அவன் எனக்கு வழிகாட்டுவான் சொல்லிட்டு இந்த ஒரு வசனத்தை ஓதுறாங்க. அதன்படி அல்லாஹ் உடனே வஹி வருது அல்லாஹ்விடமிருந்து. என்ன சொல்லிட்டு அவங்க கையில ஒரு கைத்தடி இருக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட. அந்த கைத்தடியை வச்சு கடல்ல ஒரு அடி அடிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அடிக்கிறாங்க. அப்போ கடல் ரெண்டா பிளக்குது. அவ்வளோ பெரிய ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு நடந்தது இந்த ஒரு வசனத்தை ஓதியதற்கு பின்னாடி தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் அவங்க நம்பி இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க மாதிரி நம்பிக்கை இழந்து இந்த வசனத்தை ஓதாமல் அப்படியே விட்டால் என்ன நடந்திருக்கும்? ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் தன்னிடம் கேட்பவர்களுக்கு தான் பதில் தருவான். இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மீன் வயிற்றுல அவங்க ஒரு துவாவை ஓதுறாங்க. லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினதாலிமீன் அந்த துவாவை ஓதுறாங்க. அந்த துவாவை அவங்க ஓதி இருக்காவிட்டால் மறுமை நாள் வரை அவங்க மீன் வயிற்றுல தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? நபி. அவங்களுக்கே அப்படின்னா, ஏன்னா அல்லாஹ்வின் பார்வையில் எல்லாமே சமம் தான். ரசூல்மார்களுக்கு சொல்லிட்டு ஒரு அந்தஸ்து இருந்தாலும் தன்னிடம் அவங்க கேட்கணும் சொல்லி தான் அல்லாஹ் எப்போவுமே விரும்புவான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த துவாவை கேட்டு இருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும்? ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. அல்லாஹ்வை முழுமையாக நம்பினாங்க, பொறுமையுடன் இருந்தாங்க. அதன்படி வழியும் பெறுதது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும், எப்படியும் என்னுடைய இறைவன் என்னை காப்பாற்றுவான். ஆனால் முன்னாடி கடல் இருக்குது, சாத்தியமே இல்லை அந்த நேரத்தில். ஆனால் இருந்தாலும் அவர்கள் நம்பினார்கள், எப்படியும் என்னை காப்பாற்றுவான். ஆனால் கடலை பிளந்து காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட நினச்சிருக்க மாட்டாங்க. அல்லாஹ் கடலை பிளந்து காப்பாற்றினான். முடியாத ஒரு காரியத்தை முடிச்சு காட்டினான். இதில் நமக்கு பெரிய ஒரு படிப்பினை இருக்குது. நாமே முடிவு செஞ்சிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப கஷ்டம் இருக்குது, ரொம்ப பிரச்சனை இருக்குது, இதுதான் நம்முடைய விதி, அவ்வளோதான், இதை மாற்ற யாருமே முடியாது, யாராலையும் முடியாது. அல்லாஹ் தான் எழுதி வச்சுட்டான், நம்ம கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு துவா கேட்காம விட்டுறக்கூடாது. முடியாத டைம்லேயும் அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் ஏதாவது ஒரு வழி காட்டுவான். நமக்குன்னு இருக்கிறது நிச்சயமாக நம்மை தேடி வரும். அற்புதமான ஒரு வசனம் இது. நம்ம சாதாரணமாக தமிழில் ஓதி துவா கேட்டாலே நம்மளுடைய தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும். இது போன்ற சிறப்பான வசனங்களை, அல் குரான் வசனங்களை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யும் போது கேட்கவே வேண்டாம். அல்லாஹின் உதவி உடனடியாக நமக்கு வரும். இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை எப்போவுமே நம்ம மஹ்ரிப்க்கு பிறகு சிறந்த துவாக்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி மஹ்ரிப் தொழுத முடித்த கையோட ஒரே இருப்பில் யாருக்கிட்டேயும் பேசாமல் இந்த சின்ன ஒரு வசனத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க. குறைஞ்சது ஒரு 100 முறை ஓதுங்க. அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். 100 முறை நீங்கள் ஓதுனாலும் ஒவ்வொரு முறை ஓதும் போதும் இந்த பொருள் உணர்ந்து நீங்கள் ஓதணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுனாங்க பார்த்தீங்களா, அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் வரும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அல்லாஹ்விடம் ஒப்படைங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதுலேருந்து என்னை காப்பாற்றி எனக்கு ஒரு வழி காமின்னு சொல்லிட்டு நியத்து வச்சு ஓத ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழி பிறக்கும். சிறப்பான மாதத்தில் நாம் இருக்கிறோம். கடல் பிளக்கப்பட்ட ஒரு மாதம். தன் அடியானுக்காக அல்லாஹ் எதையும் செய்வான்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு மாதம் இது. அதனால் அல்லாஹ்விடம் நம்பிக்கையுடன் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றுடன் இந்த மாதத்துடன் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஒரு முடிவுக்கு வரும். அல்லாஹ் ஒரு வழி காட்டுவான். வசனங்கள், சில துவாக்கள் நம்முடைய வாழ்க்கையை மாறுவதற்கு காரணமாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஒரு சின்ன ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கலாம். அல்லாஹ்வே அறிந்தவன். அதனால் நம்பிக்கையுடன் கேளுங்க. உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், இன்றுடன் தீரணும். இந்த மாதத்துடன் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.